Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 5 exercise 5.4ல இருக்க problems தான் பார்க்க போறோம். exercise 5.4ல first problem பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the slope of the following. அதாவது இதுல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லைனுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா அப்ப யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதுல x ஓட கோஎஃபிஷியன்ட் 0. கரெக்டா? எழுதிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 5. ஓகே, இப்போ இந்த क्वेश्चनக்கு ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஓட வேல்யூ 0 divide by coefficient of y ஓட value 5. இப்போ 0 divide by 5 னா அது 0 தான். ஓகே, அப்ப இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஸ்லோப் ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், இதுல 7x minus 3 by 17 equal to 0 னு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல x ஓட கோஎஃபிஷியன்ட் 7, y ஓட கோஎஃபிஷியன்ட் 0. ஏன்னா இங்க y டேர்மே இல்ல. கரெக்டா? அதனால நம்ம 0 னு எடுத்துக்கணும். So slope is equal to formula minus coefficient of x divided by coefficient of y. இதுல coefficient of x 7 divided by coefficient of y 0. இந்த மாதிரி அதாவது some value divided by denominatorல 0 வந்துச்சுன்னா இது undefined. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise 5.4ல second problem பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the slope of the line which is first subdivisionல parallel to y is equal to 0.7x minus 11 னு கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த லைன் எப்படி இருக்குன்னா y equal to 0.7x minus 11ங்கிற லைனுக்கு parallel-ஆ இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியணும். ரெண்டாவது ஒரு லைன் இருக்கு, அந்த லைனுக்கு வந்து பேரலா இன்னொரு லைன் இருக்குன்னா இதோட ரிலேஷன் எப்படி இருக்கும். ஓகே, சோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை நாம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெண்டு லைன் வந்து பேரலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் த லைன் y is equal to 0.7x minus 11 equal to என்ன formula minus coefficient of x divided by coefficient of y equal to minus இதுல x ஓட coefficient 0.7 divided by இப்ப நமக்கு y ஓட coefficient வேணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா பார்த்தோன்னா y ஓட coefficient 1 ன்னு போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஈக்குவேஷனை ஒரு கரெக்ட் ஃபார்முக்கு நம்ம எழுதிக்கலாம். அதாவது x டேர்ம் அதுக்கப்புறம் y டேர்ம் வரணும். பட் இங்க y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மைனஸ் y மாறிடும். அதுக்கப்புறம் மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு y ஓட கோஎஃபிஷியன்ட் -1 அப்படின்னு கிளியரா கிடைச்சிருக்கும். ஓகே, சோ -1 இதுல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0.7 வரும். ஓகே, சோ இதுதான் வந்து என்னன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் y is equal to 0.7x minus 11. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட ஸ்லோப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு லைனோட ரிலேஷன் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து பேரலா இருக்கு. ஓகே, அப்போ இந்த y is equal to 0.7x minus 11க்கு பேரலா இருக்க அந்த லைனோட ஸ்லோப்பும் அதே 0.7 தான் இருக்கும். இங்க ரீசன் வந்து எழுதிடலாம். since if two lines are parallel then their slopes are equal. நெக்ஸ்ட் இதோட செகண்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம்.
இதுல வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the slope of the line which is perpendicular to the line x equal to -11 அப்படினு சொல்லிருக்காங்க. So first நம்ம அந்த x equal to -11 இருக்குல்ல அந்த லைனோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? Slope is equal to minus coefficient of x divided by coefficient of y. இல்ல x ஓட coefficient 1 but y க்கு coefficient இருக்கானா இல்ல அப்போ அது வந்து 0 ஏன்னா அங்க yங்கிற ஒரு டேர்மே இல்ல அப்போ அது 0. ஓகே இப்போ டூ லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு -1 கிடைக்கும். அதாவது if two lines are perpendicular then product of their slopes is equal to -1. That is m1 into m2 is equal to -1. Okay. இதுல m1 அதாவது ஒரு லைனோட ஸ்லோப் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 1/0 அதை எடுத்து போட்டுக்கலாம் into m2 is equal to -1. So m2 is equal to -1. இந்த 1/0 equal to opposite எடுத்துட்டு வந்தீங்கன்னா 0/1 ன்னு மாறிடும். So 1 into 0 0 வரும். So 0 divided by 1 னா அது 0 தான். Okay, so m2 equal to 0. இந்த m2ங்கிறது என்னது? x equal to -11 அப்படின்னு ஒரு லைன் இருக்குல்ல அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற லைனோட ஸ்லோப் தான் இந்த m2. ஓகே சரி ரிசல்ட் எழுதிடலாமா? The slope of the line which is perpendicular to x is equal to -11 is 0. Okay. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா check whether the given lines are parallel or perpendicular. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. இந்த ரெண்டு சப்டிவிஷனுமே பாத்தீங்கன்னா ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே இந்த ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலா இருக்கா இல்லனா பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படின்னு क्वेश्चनல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா சரி இப்போ இதுல நமக்கு வந்து இப்போ டூ லைன்ஸ் வந்து பேரலா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? இதுவே டூ லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு -1 கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. parallel அப்படின்னா m1 equal to m2 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கணும். அதுவே perpendicular அப்படின்னா m1 into m2 is equal to -1 ன்னு இருக்கணும். ஓகே சோ இந்த ரெண்டு கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन x/3 plus y/4 plus 1/7 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க லைனோட ஈக்குவேஷன். சரி இதுல இருந்து இதோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? என்ன ஃபார்முலா? minus coefficient of x divided by coefficient of y. இதுல x ஓட coefficient 1/3 divided by y ஓட coefficient 1/4. இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்க 1/3 நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த டிவைட நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த கீழ இருக்க நம்பர் இருக்குல்ல அதோட ரெசிப்ரோக்கல் வந்துரும். அதாவது அதை நாம தலைகீழா போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதாவது 1/4 அப்படின்னு இருக்கிறது எப்படி மாறிடும்? 4/1 மாறிடும். ஓகே இங்க ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு. சோ அதனால இங்க மைனஸ் போட்டுக்கலாம். சோ அப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் -4/3. ஓகே சோ ஸ்லோப் of the line x/3 plus y/4 plus 1/7 equal to 0. That is m1 equal to -4/3. Okay சரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த லைனோட ஸ்லோப்பை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லைனோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 2x/3 plus y/2 plus 1/10 equal to 0.
slope is equal to என்ன formula minus coefficient of x divided by coefficient of y. இதுல x ஓட coefficient 2/3 frontல ஒரு minus இருக்கு. இந்த minus வந்து formula இருக்க minus. ஓகேவா? அடுத்தது divide by coefficient of y. y ஓட coefficient 1/2. இந்த minus 2/3 வந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டிவைடை நாம மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றோம். அப்ப டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலா வந்துரும். தட் இஸ் 1/2 அப்படிங்கிறது 2/1 வந்துடும். So equal to minus 2 into 2 4 divide by 3. இது நாம m2 ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா செகண்ட் லைனோட ஸ்லோப்புங்கிறதுனால இதுக்கு நாம m2 ன்னு நேம் கொடுத்துடலாம். இப்ப பாருங்க m1 minus 4/3 தான், m2 minus 4/3 தான். கரெக்டா? That is m1 equal to m2. ஓகே, அப்ப ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? கொடுத்திருந்த அந்த ரெண்டு லைன் வந்து எப்படி இருக்கு? பேரலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? So this implies x by 4 plus y by 4 plus 1/7 equal to 0 and இந்த frontல எழுதிக்கலாம் the lines x by 4 plus y by 4 plus 1/4 equal to 0 and 2x by 3 plus y by 2 plus 1/10 equal to 0 are parallel. Okay, next இல்ல செகண்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5x plus 23y plus 14 equal to 0. அதை எடுத்து எழுதிக்கலாம். இதுல ஸ்லோப் formula minus coefficient of x divided by coefficient of y. இதுல x ஓட coefficient 5 divided by y ஓட coefficient 23. Next second line அதோட equation 23x minus 5y plus 9 equal to 0. இதுக்கு slope find out பண்ண போறோம். formula minus coefficient of x இல்ல coefficient of x 23, so minus 23 divide by coefficient of y. y ஓட coefficient minus 5. okay, இதுல இந்த minus minus cancel ஆயிருச்சுனா 23/5 நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த இடத்துல minus coefficient of x தானே, so அப்ப minus போடுவோம். அதுக்கப்புறம் coefficient of x 5. ஓகேவா? அப்ப இங்க வந்து minus 5/23 ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்லோப்புக்கு நாம நேம் m1 கொடுத்துடலாம், இதுக்கு நேம் m2 ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்லோப்பையும் பாருங்க, ரெண்டும் ஈக்குவலாவா இருக்கு? இல்ல. ஏன்னா m1ல -5/23 வந்திருக்கு, m2ல 23/5 வந்திருக்கு. ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவலாவே இல்ல. இது ஈக்குவலா இல்லங்கிறதுனால இந்த டூ லைன்ஸ் வந்து பேரலா இருக்காது. ஓகேவா? சரி, அப்போ நெக்ஸ்ட் நாம செக் பண்ண வேண்டியது இந்த டூ லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படிங்கறத நாம செக் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த டூ ஸ்லோப்ஸ் நாம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். m1 minus 5/23 into m2 ஓட வேல்யூ 23/5. இல்ல பாத்தீங்கன்னா 23 and 5 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப -1 மட்டும் தான் இருக்கு. So this implies m1 into m2 is equal to -1. okay, சரி, அப்ப m1 into m2 is equal to -1 என்ன அர்த்தம்? கொடுத்திருந்த அந்த டூ லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if the straight lines 12y equal to minus p plus 3x plus 12 and 12x minus 7y equal to 16 are perpendicular, then find the value of p. அதாவது இதுல ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ்மே பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த அன்னோன் வேல்யூ p இருக்கு பாருங்க, இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? டூ லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் அப்படினாலே நமக்கு சட்டன்னு நம்மளோட மைண்டுக்கு வர வேண்டிய ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா m1 into m2 equal to -1. இதுல m1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப், m2ங்கிறது செகண்ட் லைனோட ஸ்லோப். ஓகேவா? அப்ப இந்த டூ ஸ்லோப்ஸே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1 கிடைக்கும். ஏன்னா இந்த டூ லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு, அதனாலதான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்லோப் m1 is equal to என்ன ஃபார்முலா?
minus coefficient of x divided by coefficient of y. இதுல இந்த லைனோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் ஒரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் x டேர்ம் இருக்கணும், அதுக்கப்புறம் y டேர்ம் இருக்கணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த மாதிரி தானே இருக்கணும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதுல x ஓட டேர்ம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு, அதனால இதை நான் ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடும். சரி, அப்ப எடுத்துட்டு போனா என்ன வரும்? p plus 3 into x ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் அங்கே ஆல்ரெடி நமக்கு 12y இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 12 ஆப்போசிட் சைடு போனதுனால -12 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலால மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x p plus 3 டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y 12. அடுத்தது செகண்ட் லைனோட ஸ்லோப், அதுக்கு நேம் நாம m2னு கொடுத்துடலாம். இங்கேயும் அதே தான், சேம் ஃபார்முலா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இதுதான் வந்து செகண்ட் லைன். இதுல x ஓட கோஎஃபிஷியன்ட் 12 டிவைட் பை y ஓட கோஎஃபிஷியன்ட் -7. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலால இருக்கிற மைனஸ். ஓகேவா? ஏன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் வெறும் 12 தான், -12 கிடையாது. பட் ஃபார்முலால மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்கிறதுனால இங்க நாம மைனஸ் போட்டிருக்கோம். அப்புறம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12/7 நமக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட், given that the given two lines are perpendicular. ஓகே, இது ரெண்டு perpendicular, அதனால இந்த கண்டிஷன் நாம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ m1 into m2 equal to -1. இல்ல m1 ஓட வேல்யூ minus of p plus 3 divided by 12 into m2 ஓட வேல்யூ 12/7 equal to -1. இதுல 12 கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ p plus 3 divided by 7 equal to 1 இருக்கு. இந்த 7 ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அப்போ p plus 3 equal to 7 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா p is equal to, இந்த பிளஸ் 3 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா -3 வரும். 7 - 3 அது 4. So this implies p equal to 4. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a straight line passing through the point p of -5, 2 and parallel to the line joining the points q and r. ஓகே, அதாவது இதுல ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த லைன் எப்படி இருக்குன்னா pங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதுதான் ஒரு லைன் எடுத்துக்கலாம். இதோட நேம் நாம Lன்னு கொடுத்துடலாம். இந்த லைன் p பாத்தீங்கன்னா -5, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் and parallel to the line, இது இன்னொரு லைனுக்கு parallel-ஆ இருக்கு, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு லைனுக்கு அது parallel-ஆ இருக்கு. joining the points, இந்த லைன் ரெண்டு பாயிண்ட்ல ஜாயின் பண்ணி கிடைச்ச லைன். ஓகேவா? அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னா q 3, -2, அதுக்கப்புறம் rங்கிற பாயிண்ட் அது -5, 4. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? the equation of L. ஓகே, இதுதான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த லைன் -5, 2ங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஓகே, அப்போ இந்த லைனுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து தெரியும். அடுத்தது இந்த லைனுக்கு இன்னொரு லைன் வந்து பேரலா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ 2 lines ஆர் பேரலல் அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவல். கரெக்டா? அதாவது ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னா அதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஸ்லோப்பும் இந்த லைன் QR இருக்குல்ல, இதோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும். Slope of the line L equal to slope of the line QR. Okay, ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சப்போஸ் அந்த லைன் வந்து 2 பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நாம y - y1 டிவைட் பை y2 - y1 equal to x - x1 டிவைட் பை x2 - x1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த லைனோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டா?
பட் இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு பாயிண்ட் நமக்கு கொடுக்கல. அப்போ இந்த ஃபார்முலா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? வேற என்ன ஃபார்முலா இருக்கு ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு? y minus y1 equal to m into x minus x1 ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுல x1, y1 அப்படிங்கிறது அந்த லைன் பாஸ் ஆகிற பாயிண்ட். ஓகே, அப்ப இந்த லைன் பாஸ் ஆகிற பாயிண்ட் -5, 2ங்கிறதுனால இத நாம x1 இந்த பாயிண்ட் y1 எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல நமக்கு m வந்து வேணும். mனா என்ன? ஸ்லோப் தானே. இந்த லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியுமா அப்படின்னா இது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னா இல்ல. இந்த லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியாது, இது கொஸ்டின்லயும் கொடுக்கல. ஓகே, அப்போ இதோட ஸ்லோப் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இதுக்கு தான் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரலா இன்னொரு லைன் கொடுத்துட்டு அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இதுக்கு தான் ஒரு கண்டிஷன் இருக்கு. அது இப்ப 2 லைன்ஸ் ஆர் பேரல் அப்படின்னா தென் their slopes are equal. அதாவது இப்ப 2 லைன் பேரலா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த QR இருக்குல்ல லைன், இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். அதாவது நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரியும். அப்ப இந்த லைனோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? என்ன ஃபார்முலா? ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, 2 பாயிண்ட் கொடுக்கும்பொழுது ஸ்லோப்புக்கு இந்த ஃபார்முலா நாம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஸ்லோப், அதாவது இந்த QR லைன் இருக்குல்ல இதோட ஸ்லோப்பை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப இந்த QR லைனோட ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே அதே ஸ்லோப் தான் இந்த லைன் L இருக்குல்ல இதோட ஸ்லோப்பும். ஓகே, அப்ப இந்த லைன் Lக்கு ஒரு பாயிண்ட்டும் தெரியும், ஒரு ஸ்லோப்பும் தெரியும் அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது y minus y1 equal to m into x minus x1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். The lines L and QR are parallel. So this implies the slope of the line L is equal to slope of the line QR. So first the line QR இருக்குல்ல அதோட slope find out பண்ணிடலாம். Slope of the line QR equal to formula எழுதிக்கலாம் y2 minus y1 divided by x2 minus x1. இதுல இந்த Q பாயிண்ட்டுக்கு x1 y1 நேம் கொடுத்துடலாம். R பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். y2 minus y1, y2 ஓட வேல்யூ 4 minus y1 க்கு -2 divided by x2 minus x1, x2 க்கு -5 minus x1 க்கு 3. So next stepல 4 minus into minus plus 2 divided by -5 -3. இதுல பாத்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் ஒரே சைன்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். So 5 3 ஆட் பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். அதே சைன் போடணுங்கிறதுனால -8. இப்ப பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல 4 plus 2 இருக்கு. அப்போ 6 வரும் டிவைட் பை -8. இந்த 6 உம் 8 உம் 2 டேபிள்ல நமக்கு கேன்சல் ஆகும். அதனால 2 ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6. இங்க பாத்தீங்கன்னா 4 2s are 8. That is -3/4 நமக்கு கிடைக்குது. Okay. So this implies so slope of the line QR is equal to -3/4. But நம்ம already என்ன சொல்லிருக்கோம்? The lines L and QR are parallel. So this implies slope of L equal to slope of QR equal to -3/4. Okay va? So this implies slope of L equal to -3/4. So இதுதான் நாம M அப்படின்னு சொல்றோம். Okay va? Next, the line equation is என்ன formula? y minus y1 equal to m into x minus x1. Okay. இந்த லைன் L -5, 2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. சோ அதனால இந்த பாயிண்ட்டுக்கு இப்ப நாம x1, y1 நேம் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த QR வந்து the QR இருக்குல்ல லைன் இதோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அப்போ Q பாயிண்ட்டுக்கு x1, y1 நேம் கொடுத்தோம். ஓகே. சோ அதையும் இதையும் போட்டுக்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா
இந்த லைன் QR வந்து ஸ்லோ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அப்ப இருந்த அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 x2, y2 நேம் கொடுத்தோம் கரெக்டா. பட் இப்ப நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா இந்த லைன் Lஓட ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ அது எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுதோ அதுக்கு தான் நாம x1, y1 நேம் கொடுக்கணும். ஓகேவா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, மாத்தி எழுதிராதீங்க. சரி, இப்போ இதுல இந்த பாயிண்ட் என்னன்னா -5, 2. ஓகே, சோ அதுதான் வந்து x1, y1 நாம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். சோ y minus y1 ஓட வேல்யூ 2 equal to m. m na slope, L ஓட ஸ்லோப் -3/4 எடுத்து போட்டுக்கலாம். சோ x minus x1. x1 ஓட வேல்யூ -5. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 4 ஈக்குவல் டு ஆப்போசிட்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 4 into y minus 2 வரும். இந்த இடத்துல -3 into x minus into minus +5 வந்திருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 into y 4y minus 4 2s are 8 equal to -3 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3x, அதுக்கப்புறம் minus into plus minus 3 5s are 15. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், x ஓட டேர்மை பார்க்கணும். பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அதே சைட்ல வச்சுக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் சைன்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வரணும். கரெக்டா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் வந்து நெகட்டிவ் சைன்ல தான் இருக்கு. அதனால இந்த ரெண்டு டேர்மையும் நாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இங்க ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 4y -8 இருக்கு. இப்போ இந்த -3x இந்த சைடு வந்ததுனால +3x, அதே மாதிரி -15 இந்த சைடு வந்ததுனால +15 ஈக்குவல் டு 0. ஏன்னா இருந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டதுனால இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுல வேல்யூஸ் எதுவுமே இல்ல, அதனால நாம 0 போட்டுக்கிட்டோம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் x டேர்மா எடுத்து எழுதுறோம் 3x, அடுத்தது y டேர்ம் 4y, அடுத்தது பாத்தீங்கன்னா -8 + 15 இருக்கு. ஓகேவா, இந்த ரெண்டு நம்பர் பாருங்க வேற வேற சைன்ல இருக்கு. இந்த மாதிரி வேற வேற சைன்ல இருந்தா நாம என்ன பண்ணணும், அதை நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ 15ல இருந்து 8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஓகேவா, சரி, இப்போ 15ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 15ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 கிடைக்கும். இதுல பெரிய நம்பரோட சைன் பிளஸ்ங்கிறதுனால +7 ஈக்குவல் டு 0. ஓகே, சோ அவ்வளவுதான். இந்த 3x + 4y + 7 = 0 இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்க கேட்ட லைனோட ஈக்குவேஷன். அவ்வளவுதான், ரிசல்ட் எடுத்து எழுதிடுங்க. the required line equation is (3x + 4y + 7 equal to 0). அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a line. அதாவது ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். passing through 6, -2. அந்த லைன் பாத்தீங்கன்னா 6, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. and perpendicular to the line இன்னொரு லைனுக்கு perpendicularawum இருக்கு. joining the points 6, 7 and 2, -3. ஓகே, அதாவது ஒரு லைன் வந்து perpendicular இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த லைன் இந்த ரெண்டு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் டிரா பண்ணலாம். அதாவது இதுதான் வந்து லைன் Lன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த லைன் பாத்தீங்கன்னா 6, -2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த லைன் பாத்தீங்கன்னா இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த லைன் அந்த பெர்பெண்டிகுலரா இருக்குல்ல, இந்த லைன் வந்து 6, 7 அதுக்கப்புறம் 2, -3 அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் பாஸ் ஆகுது. ஓகேவா, சரி, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாம் AB அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சப்போஸ் அந்த லைன் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் x1, y1 அதுக்கப்புறம் x2, y2 இந்த ரெண்டு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது x - x1 / x2 - x1 = y - y1 / y2 - y1. இந்த ஃபார்முலா நாம யூஸ் பண்ணலாம். பட் இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதாவது இந்த லைன் 6, -2 அப்படிங்கிற
இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் ஆகாது. ஓகேவா? அப்ப வேற என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நாம y minus y1 equal to m into x minus x1 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல x1, y1 இருக்கு இல்லையா, இது என்னன்னா அந்த லைன் பாஸ் ஆகிற பாயிண்ட். ஓகேவா? அப்போ இங்க 6, -2 இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் தான் நாம x1, y1 எடுத்துக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க m இருக்கு. mனா என்ன? mனா ஸ்லோப். ஓகே, இந்த லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியுமா? தெரியாது, கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகே, ஆனா நமக்கு இந்த லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இந்த லைனோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் ஃபார்முலா. கரெக்டா? சரி, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுக்கு தான் அவங்க அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த லைன் இருக்கு பாருங்க ஏபி, இந்த லைன் ஏபி வந்து இந்த லைன் எல்லுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா இதோட கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும்? இப்ப two lines are perpendicularனா then product of their slopes equal to -1. அதாவது அந்த ரெண்டு லைனுடைய ஸ்லோப்ஸ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1 கிடைக்கும். கரெக்டா? தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் L into ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு -1 இருக்கும். ஓகே, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நாம இந்த L இருக்குல்ல லைன், இதோட ஸ்லோப் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த பழையபடி இப்போ இதுக்கு வந்து ஸ்லோப்பும் தெரியும் பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க, இதை யூஸ் பண்ணி இந்த லைன் எல்லோட ஈக்குவேஷன் நாம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சரி, இந்த ஏபி லைன் இருக்குல்ல, இதோட ஸ்லோப் நமக்கு தெரியுமா? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களான்னா அதுவும் நமக்கு கொடுக்கல. பட் இந்த லைன் ஏபி வந்து ஏபி அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படிங்கறதுனால இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த லைன் ஏபிக்கு தானே நாம ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால ஏ பாயிண்ட்டுக்கு நாம x1 y1 பி பாயிண்ட்டுக்கு x2 y2 நேம் கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல y2 ஓட வேல்யூ -3 மைனஸ் y1 ஓட வேல்யூ 7 டிவைடட் பை x2 ஓட வேல்யூ 2 மைனஸ் x1 ஓட வேல்யூ 7. -3 -7 சேம் சைனா இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடுறோம். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 - 7 வேற வேற சைன் இருக்கிறதுனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடுறோம். இதுக்கப்புறம் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 5 10 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 2 5s are 10. ஓகேவா? சோ அப்ப ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு 2 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? பட் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா ஸ்லோப் ஆஃப் L இன்டு ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு -1 சொல்லிருக்கோம் இல்லையா? இந்த கண்டிஷன் நாம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் L ஈக்குவல் டு -1 டிவைட் பை இந்த ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு வரோம். இது ப்ராடக்ட்ல இருக்கு, ஆப்போசிட் சைடு கொண்டு போனோம்னா டிவைட்ல வந்துரும். சோ -1 டிவைட் பை ஸ்லோப் ஆஃப் AB. சோ ஈக்குவல் டு -1 டிவைட் பை ஸ்லோப் ஆஃப் AB ஓட வேல்யூ 2. Okay, so this implies slope of L equal to -1/2. Okay, இப்போ இந்த லைன் L ஓட ஸ்லோப்பும் நமக்கு கிடைச்சிருச்சு. That is m is equal to -1/2. இப்ப பாருங்க இந்த லைன் L வந்து 6, -2 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஸ்லோப்ல இருக்குன்னா -1/2ங்கிற ஸ்லோப்லயும் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நாம இப்போ x1, y1 நேம் கொடுத்துடலாம். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆல்ரெடி இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம x1, y1 நேம் கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக இந்த மாதிரி இந்த நேம் கொடுக்கறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நீங்க ஏபினுடைய ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு x1, y1 நேம் கொடுத்துக்கணும். பட் இப்போ நாம இந்த லைன் எல்லோட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த லைன் L 6, -2ங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிறதுனால இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு தான் நாம x1, y1 நேம் கொடுக்கணும். இதை நாம எடுக்க கூடாது. ஓகேவா? சரி, இப்போ எழுதிக்கலாம். The line equation is formula என்ன? y minus y1 equal to m into x minus x1.
ஸோ y மைனஸ் இல்ல y1 ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, y1 ஓட வேல்யூ -2, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு m, m ஓட வேல்யூ -1/2 இன்டூ x மைனஸ் x1, x1 ஓட வேல்யூ 6. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வந்துரும், அப்போ y +2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வர போறோம். இங்க 1/2 இருக்கு, இது அந்த சைடு போச்சுன்னா ஆப்போசிட் சைடு போச்சுன்னா என்ன ஆகும், 1/2ங்கிறது 2ன்னு வந்துடும். அப்புறம் இங்க ஃப்ரண்ட்ல ஒரு -1 இருக்கு இன்டூ x மைனஸ் 6. இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 2y பிளஸ் 2 இன்டூ 2 4ன்னு கிடைக்கும். -1 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 இன்டூ x மைனஸ் x, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 இன்டூ 6 6. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட டேர்ம் வந்து பார்க்கணும். இந்த எக்ஸ் டேர்ம் வந்து நெகட்டிவ் சைன்ல இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடணும். ஓகேவா, பாசிட்டிவ் சைடு இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வரணும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். பட் இதுல எக்ஸோட இந்த எக்ஸ் டேர்ம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, அதனால இந்த ரெண்டு டேர்மை நாம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்ப என்ன வரும், +6 வருமா, அதுக்கப்புறம் +6 அப்படிங்கறது -6ன்னு மாறிடும். இங்க ஆல்ரெடி +2y + 4 இருக்கு. ஓகே, அதையும் நாம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம், அதுக்கப்புறம் y டேர்ம்ல நமக்கு 2y இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க -6 + 4 இருக்கு, வேற வேற சைன்ல நம்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஓகேவா, 6ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். இல்ல பெரிய நம்பர் 6, அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -2. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லைன் L இருக்குல்ல அதோட ஈக்குவேஷன். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ரிசல்ட் எழுதிடலாமா, the required line equation is x plus 2y minus 2 equal to 0. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, A, B and C are the vertices of a triangle ABC. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அதனுடைய vertices A, B, C இது வந்து கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. Find the equation of the altitude through A and B. அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க AB, இது வழியா போற ஆல்டிடியூட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, அதுக்கு முன்னாடி ஆல்டிடியூட்னா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஒரு எண்ட் வெர்டெக்ஸ் இப்ப இந்த பாயிண்ட், இதுல இருந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு எங்க வரும், இங்க வருமா, இதுல கரெக்டா பெர்பெண்டிகுலரா அதாவது 90 டிகிரி இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து டிரா பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நமக்கு கொஸ்டின்ல வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்திருக்காங்க இல்லையா, அதோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏபிசி. அதாவது ஏ பாயிண்ட் பாத்தீங்கன்னா -3,0, பி பாயிண்ட் 10, -2, சி பாயிண்ட் 12,3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இங்க நம்ம டிரா பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஏ பாயிண்ட் வழியா போற ஆல்டிடியூட். ஓகே, அப்போ ஏ ஆப்போசிட் சைட்ல பிசிங்கிற இந்த லைன் இருக்கு. சரி, இதுல கரெக்டா 90 டிகிரில ஒரு லைன் வந்து நாம டிரா பண்றோம். ஓகேவா, இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது பிசிங்கிற லைன்ல இருக்கு. இதுக்கு நான் நேம் வந்து டி அப்படின்னு கொடுக்கறேன். ஓகே, அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ பாயிண்ட் வழியா போற ஆல்டிடியூட், அதாவது இந்த லைன் ஏடி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏடி இதோட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி பி பாயிண்ட் வழியா போற ஆல்டிடியூட், ஓகே, அதோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்ப பி பாயிண்ட் வழியா அப்படிங்கிறப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி கரெக்டா, அது இந்த மாதிரி இருக்கும். அந்த லைன் ஏசில கட் பண்ற அந்த பாயிண்ட்டுக்கு நாம ஈன்னு நேம் கொடுத்துடலாம். அப்ப கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, the equation of the line AD, அதுக்கப்புறம் the equation of the line BE, இது ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அதுதான் இங்க நான் எழுதியிருக்கேன், ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பிஇ. சோ இந்த ரெண்டு வேல்யூ தான் நாம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, இங்க இருக்கு ஏ பாயிண்ட் -3,0, டி பாயிண்ட் இங்க இருக்கு. நமக்கு டி பாயிண்ட் தெரியுமா, தெரியாது கரெக்டா. இதுல ஒரு சிலருக்கு டவுட் வரும், மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா இதுல டி பாயிண்ட் அப்படிங்கிறது பிசி உடைய சென்டர் பாயிண்ட் கிடையாது. ஓகேவா, ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல டி பாயிண்ட் மேபி சென்டர் பாயிண்டா இருக்கலாம்.
ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஆல்டிடியூட் தான். கரெக்டா? ஆல்டிடியூட் நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த ஏ பாயிண்ட்ல இருந்து பிசிக்கு கரெக்டா 90 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் ஒன்று டிரா பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப 90 டிகிரி இருக்க மாதிரி லைன் வந்து டிரா பண்ணும்பொழுது இது சென்டர் பாயிண்ட்ல தான் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? ஏதாவது ஒரு கேஸ்ல தான் சென்டர் பாயிண்ட்ல வருமே தவிர எல்லா கேஸ்ல சென்டர் பாயிண்ட்ல வர வாய்ப்பு இல்ல. ஓகேவா? அதனால டி பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் ஃபார்முலா, அதாவது மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை போடக்கூடாது. ஓகேவா? சரி, வேற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த ஏடிங்கிற இந்த லைன் ஏ, அதாவது -3,0 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப இதுல நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து தெரியும். ஓகே, டி பாயிண்ட் தெரியாது. இப்போ சப்போஸ் டி பாயிண்ட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப நம்ம 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். இது நமக்கு டி பாயிண்ட் தெரியாது. அப்ப வேற எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இந்த ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசிங்கிறதுனால நம்மளால பிசியோட ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா பி பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? இந்த பிசிங்கிற லைன் இருக்குல்ல, இதுல பி பாயிண்ட்டும் சி பாயிண்ட்டும் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இந்த 2 பாயிண்ட் தெரியும் அப்படிங்கிறப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்லோப் ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம பிசியோட ஸ்லோப் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி BC னுடைய ஸ்லோப்பை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம BC யோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா AD is perpendicular to BC தானே? ஓகேவா? இப்போ ஒரு 2 lines are perpendicularனா then their product of their slopes equal to -1. அதாவது 2 லைன் வந்து perpendicular இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? -1. That is m1 into m2 is equal to -1. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நாம ஏடியோட ஸ்லோப்பையும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப ஏடிங்கிற லைனுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் நமக்கு தெரியும்னா அதை யூஸ் பண்ணி லைனோட ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த லைன் ஏடியோட ஈக்குவேஷன் நாம எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இதை தான் நாம இப்போ பண்ண போறோம். ஓகே, சோ அதுக்கு நாம ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறோம்னா, to find slope of BC. ஓகே, இந்த BC யோட ஸ்லோப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இந்த B பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுக்கணும். C பாயிண்ட்டுக்கு x2, y2 னு நேம் கொடுக்கணும். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு தான் நாம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபார்முலா படி நியூமரேட்டர்ல y2 minus y1 வரணும். இல்ல y2 ஓட வேல்யூ 3 minus y1 ஓட வேல்யூ -2 divided by x2 minus x1, x2 க்கு 12 minus x1 க்கு 10. இது 70 இல்ல 10. ஓகேங்களா? so equal to 3. இந்த இடத்துல பாருங்க minus into minus plus 2 divided by 12 minus 10 னா அது 2 தான். so 3 plus 2 னா 5 divided by 2. so இதுக்கு நாம நேம் m1 கொடுத்துடலாமா? so slope of BC equal to m1 is equal to 5/2. next, since AD is perpendicular to BC, correct? so this implies slope of AD into slope of BC equal to -1. bracket la edikkonga, since m1 into m2 is equal to -1. so slope of AD into slope of BC, BC oda value enadhu 5/2 equal to -1. so slope of AD is equal to -1. இந்த 5/2 equal to opposite side போகுது. அப்போ இது அப்படியே அதோட ரெசிப்ரோக்கல்ல வந்துரும். அதாவது 5/2 அப்படிங்கிறது 2/5 னு மாறிடும். so -1 into 2 -2 divided by 5. ஓகே, இப்போ இந்த AD ஓட ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, AD அப்படிங்கிற இந்த லைன் -3,0 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்லோப்பும் இருக்கு. அதோட வேல்யூ -2/5. ஓகேவா? சரி, இது ஏங்கிற பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகுது இல்லையா? அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு நாம நேம் இப்போ வந்து x1, y1 னு கொடுக்கணும். இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆல்ரெடி Bங்கிற பாயிண்ட்டுக்கு x1, y1 கொடுத்துட்டோமே, அப்ப ஏன் இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் வரும்.
இது வந்து எப்போ கொடுத்திருந்தோம்னா BC இருக்கு இல்லையா அதோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பண்ணும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்தோம் கரெக்டா. பட் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா ADங்கிற லைனோட ஈக்குவேஷனை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. அப்போ ADங்கிற லைன் எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் நாம x1, y1 நேம் கொடுக்கணும். ஓகே, அதனாலதான் A பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்திருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல so the equation of the line AD formula என்ன, y minus y1 is equal to m into x minus x1. so y minus இதுல y1 ஓட வேல்யூ 0, mங்கிறது என்னன்னா ஸ்லோப் தான். so இதுல நமக்கு ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு -2/5 x minus x1, x1 ஓட வேல்யூ -3. so next stepல -2/5 x இந்த இடத்துல பாருங்க minus into minus plus 3. okay, so next stepல இந்த 5 equal to opposite எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ 5y வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க -2 மட்டும் தான் இருக்கும் ஃப்ரண்ட்ல. இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா -2x -6 ன்னு கிடைக்கும். ஏன்னா -2 into 3 -6. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த எக்ஸ் டேர்ம் வந்து பாக்குறோம். இந்த எக்ஸ் டேர்ம் பாருங்க -2x ன்னு சொல்லிட்டு நெகட்டிவ்ல இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பவுமே ஒரு ஈக்குவேஷன் நீங்க எழுதுறீங்க, ஒரு லைனோட ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதுல அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும்ல எக்ஸ் டேர்ம், அந்த எக்ஸ் டேர்ம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். ஓகேவா. பட் இது நெகட்டிவ்ல இருக்கு. அதனால இந்த ரெண்டு டேர்மையும் நாம ஆப்போசிட்ல எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது அது பாசிட்டிவா மாறிடும். ஓகே, இங்க ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 5y இருக்கு. இந்த -2x இந்த சைடு வந்துச்சுன்னா +2x ன்னு மாறிடும். அதே மாதிரி -x இந்த சைடு வந்துச்சுன்னா +x ன்னு மாறிடும். இதுக்கப்புறம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வேல்யூ ஒண்ணுமே இல்ல, அதனால அது 0. ஓகே, சரி, இதை வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம், அதுக்கப்புறம் y டேர்ம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா, ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் என்னன்னா is the equation of the altitude through A. next இதே மாதிரி இப்போ இந்த B வழியா பாஸ் ஆகுதுல altitude BE, இதோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா. இதுல B பாயிண்ட் பாத்தீங்கன்னா 10, -2 அப்படின்னு இருக்கு. ஓகே, அதாவது இங்க ஒன்றும் இல்லை, இங்க சைடில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து பி பாயிண்ட், இது இ, இது வந்து ஏசி. ஓகேவா. இல்ல சி பாயிண்ட் பாத்தீங்கன்னா 12,3, ஏ பாயிண்ட் -3,0, பி பாயிண்ட் 10,-2. ஓகே, சரி, இதுல பாத்தீங்கன்னா பிஇ இஸ் perpendicular to AC. கரெக்டா. BE is perpendicular to AC. அப்ப என்ன கண்டிஷன் வரும், slope of BE into slope of AC equal to -1. இந்த கண்டிஷன்ல இருக்கும். சரி, இதுல நமக்கு இந்த slope of AC ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு A பாயிண்ட்டும் தெரியும், C பாயிண்ட்டும் தெரியும். So அதனால ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா, y2 - y1 டிவைட் பை x2 - x1. இதுல இந்த ஏசிக்கு தானே ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதனால இந்த பாயிண்ட்டுக்கு x1, y1 நேம் கொடுத்துடலாம். இதுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஃபார்முலா எடுத்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. y ஓட வேல்யூ 0, -y1க்கு 3 டிவைடட் பை x2 ஓட வேல்யூ -3 -x1க்கு 12 ஈக்குவல் டு -3. டினாமினேட்டர்ல பாருங்க ரெண்டு நம்பர் இருக்கு, ஒன்னு 3 இன்னொன்னு 12, ரெண்டுமே மைனஸ் சைன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரே சைன்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். இந்த 3 டேபிள கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, 5 3s are 15. ஓகே, இது வந்து என்னன்னா ஸ்லோப் ஆஃப் ஏசி. Okay, so this implies slope of AC is equal to 1/5. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாமா, அதாவது slope of BE into slope of AC is equal to -1. இதை நாம யூஸ் பண்ணிக்கலாம். slope of BE into slope of AC equal to -1. இதுல slope of BE தெரியாது,
into slope of AC 1 by 5 equal to minus 1. So slope of BE equal to minus 1. இந்த 1 by 5 opposite side போகுது. அப்ப என்ன ஆகும்? அதோட reciprocal வந்துரும் இல்லையா? அதாவது 1 by 5 அப்படிங்கிறது 5 by 1 ன்னு வந்துரும். Next stepல minus 1 into 5 minus 5. Okay? சரி அவ்வளவுதான். அப்போ slope of B நமக்கு கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி B பாயிண்ட் நமக்கு தெரியும். அது 10, minus 2. Okay? அப்போ BE அப்படிங்கிற அந்த altitude B பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். அதோட ஸ்லோப் M வந்து இது M1 எடுத்துக்கலாம் இல்ல M2 எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நேம் தான் நம்ம கொடுக்கிற நேம் தான். ஓகேவா? சோ அதோட வேல்யூ நமக்கு தெரியும். So the equation of the line BE என்ன ஃபார்முலா? y minus y1 equal to m into x minus x1. So y minus இந்த B பாயிண்ட்ல லைன் பாஸ் ஆகிறதுங்கிறதுனால இந்த பாயிண்ட நாம x1, y1 எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்லோப் m. y1 ஓட வேல்யூ minus 2, m ஓட வேல்யூ minus 5, x minus x1 க்கு 10. So next stepல minus into minus plus 2, இந்த இடத்துல minus 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus 5 into x minus 5x. இங்க பாருங்க minus into minus plus 5 into 10 50. Okay? So next stepல இதுல x term வந்து நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்மையும் நாம ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வர போறோம். அப்போ y plus 2 ஆல்ரெடி அங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த minus 5x இந்த சைடு வந்ததுனால plus 5x, அதே மாதிரி plus 50 ஆப்போசிட் சைடு போனதுனால minus 50 equal to 0. So எப்பவுமே வந்து first x term தான் வைப்போம். அதனால first 5x எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் y term y. இங்க பாருங்க 2 minus 50 இருக்கு. ரெண்டு நம்பர் வேற வேற சைன்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். சோ 50ல இருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். 48 கிடைக்குது. இல்ல பெரிய நம்பர் 50 அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால minus 48 equal to 0. ஓகே சரி இதுதான் என்ன அப்படின்னா the line B இருக்கு இல்லையா, அதாவது altitude through the B அதோட equation. So this implies the altitude through B. எழுதிக்கோங்க. The equation of altitude through B is 5x plus y minus 48 equal to 0. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the equation of the perpendicular bisector of the line joining the points A and B. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கு. ஓகே, பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன மீனிங்? அந்த லைன் இன்னொரு லைனுக்கு வந்து கரெக்டா 90 டிகிரியில கட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஒரு லைன் வச்சுக்கோங்களேன். இது இன்னொரு லைனுக்கு கரெக்டா 90 டிகிரியில இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதான் வந்து பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பைசெக்டார். பைசெக்டார்னா என்ன மீனிங்? ஒரு லைனை கரெக்டா அது பாதியா கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அது வந்து ரெண்டு ஹாஃபா கரெக்டா மிடில்ல கட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே சரி, அப்படி இருந்துச்சுன்னா வந்து பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து டிரா பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த லைன் இருக்கு பாருங்க, இதுக்கு நாம எல் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இது வந்து இந்த லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரா இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி இருக்குன்னா A and B அப்படிங்கிற பாயிண்ட ஜாயின் பண்ணி கிடைச்ச லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் தான் -4,2 அண்ட் இந்த பாயிண்ட் 6,-4. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னன்னா மிட் பாயிண்ட். ஏன்னா இது இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலா இருக்குன்னு நாம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பாயிண்ட் என்னது? மிட் பாயிண்ட் தானே. ஓகே சரி, இதுக்கு நாம ஒரு நேம் கொடுத்துடலாமா? C அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துடலாம். ஓகே, எழுதிடலாம். C is the midpoint of AB. ஓகே, இந்த C பாயிண்ட் இப்ப நாம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலா வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? Midpoint is equal to x1 plus x2 by 2, comma
y1 plus y2 by 2. இதுதான மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஏபிக்கு தானே மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால ஏ பாயிண்ட்டுக்கு x1, y1 னும் பி பாயிண்ட்டுக்கு x2, y2 னும் நேம் கொடுத்துடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாமா? இதுல x1 ஓட வேல்யூ -4 plus x2 ஓட வேல்யூ 6 டிவைட் பை 2, y1 ஓட வேல்யூ 2, அதுக்கப்புறம் y2 ஓட வேல்யூ -4 டிவைட் பை 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வேற வேற சைன்ல இருக்கு. அதனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். அதனால +2, அதுக்கப்புறம் டிவைட் பை 2, இதுல வந்து 2 - 4 இருக்கு. 4 வந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அதனால -2 டிவைட் பை 2. 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். இந்த இடத்துல 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ -1. ஓகே, சரி. அப்ப சி பாயிண்ட் என்னது? The point C is 1, -1. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த லைன் L C பாயிண்ட்ல பாஸ் ஆகுதா? அந்த பாயிண்ட் நாம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்ப இதுல நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து தெரியும். ஓகேவா? அதாவது இந்த லைன் வந்து பாஸ் ஆகிற அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் தெரியுங்கிறதுனால இந்த லைன் ஏபியோட ஸ்லோப்பை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் எல்லும் ஏபியும் ரெண்டு பெர்பெண்டிகுலரா தானே இருக்கு. ஓகே, அப்ப இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா அதோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வேல்யூ -1 தானே கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த கான்செப்டை நாம யூஸ் பண்ணி இந்த லைன் எல்லோட ஸ்லோப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இந்த லைன் எல் ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, அந்த பாயிண்ட்டும் தெரியும், அதோட ஸ்லோப்பும் தெரியும்னா இந்த ரெண்டையும் வச்சுட்டு இந்த லைன் எல்லோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ல. என்ன ஃபார்முலா? y - y1 = m × x - x1. ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி லைன் எல்லோட ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இப்போ நாம ஏபி இருக்குல்ல, அதோட ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி equal to என்ன ஃபார்முலா? y2 - y1 divided by x2 - x1. இதுல x2 ஓட வேல்யூ, சாரி, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல நமக்கு y2 - y1 தான் இருக்கு. y2 ஓட வேல்யூ -4 minus y1 ஓட வேல்யூ 2 divided by x2 ஓட வேல்யூ 6 minus x1 ஓட வேல்யூ -4. இதுல பாருங்க -4 -2 ரெண்டு நம்பர் இருக்கு, ஒரே சைன்ல இருக்கு, அதனால ஆட் பண்றோம், 6 கிடைக்குது. அதே சைன் எடுத்து போடுறோம், -6 வந்துருச்சு. டிவைடட் பை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 minus into minus +4. ஓகே, ஸோ -6 டிவைட் பை 6 + 4னா அது 10. இதுக்கப்புறம் 2 டேபிள கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 6, 5 2s are 10 equal to -3/5. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி equal to -3/5. Since L is perpendicular to AB. கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு? perpendicular தானே இருக்கு. ஸோ அதுதான் இங்க நாம எழுதியிருக்கோம். ஸோ this implies இப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். slope of L into slope of AB equal to -1. So slope of L into slope of AB என்ன கிடைச்சிருந்தது? -3/5 equal to -1. So this implies slope of L equal to -1. இந்த -3/5 opposite side போச்சுன்னா 5/-3 ஆயிடும். Next stepல minus cancel ஆயிடுச்சு. So equal to 5/3. Slope L ஓட value 5/3 கிடைச்சிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைன் L இருக்குல்ல, இது வந்து C பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் 1, -1. அதுக்கப்புறம் அதோட ஸ்லோப்பும் நமக்கு தெரியும் 5/3. ஓகே, C பாயிண்ட்ல பாஸ் ஆகுறதுனால இந்த பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோப் தெரியும், அதுக்கு நம்ம m அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த லைன் L இருக்குல்ல, அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. So y minus, இதுல y1 ஓட value -1,
m ஓட வேல்யூ 5/3 into x minus x1 க்கு 1. So next stepல minus into minus plus 1 5/3 into x minus 1 னு இருக்கு. ஓகே next step என்ன பண்ண போறோம்னா இந்த 3 வந்து opposite side எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போனீங்கன்னா 3 into y plus 1 வரும். இந்த இடத்துல 5 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5x minus 5 னு கிடைக்கும். ஓகே அதுக்கப்புறம் இங்க 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3y அதுக்கப்புறம் 3 into 1 3 வரும் equal to 5x minus 5. So next stepல இந்த இடத்துல பாருங்க x term நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதனால இது ரைட் ஹேண்ட் சைடுல அப்படியே இருக்கட்டும். இந்த 3y plus 3 மட்டும் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஓகே இது ரெண்டு டேர்மும் ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. அப்ப இங்க ஒண்ணுமே இருக்காது இல்லையா? அதனால 0 equal to 5x minus 5. இந்த plus 3y இந்த சைடு வந்ததுனால minus 3y. அதுக்கப்புறம் plus 3 அந்த சைடு போனதுனால minus 3. So 5x minus 3y. இங்க பாருங்க minus 5 minus 3 ரெண்டு நம்பர் ஒரே சைன்ல இருக்கு. அதனால இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதே சைன் மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? சரி அப்ப இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிருக்குன்னா 5x minus 3y minus 8 equal to 0 னு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் இந்த லைன் L ஓட ஈக்குவேஷன். This implies the required line equation is 5x minus 3y minus 8 equal to 0. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the equation of a straight line. அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. ஓகே இந்த லைனுக்கு நம்ம நேம் வந்து L கொடுத்துடலாம். இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகே இது எப்படி இருக்குன்னா straight line through the intersection of the lines 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1. ஓகே இந்த டூ லைன்ஸும் ஒரு பாயிண்ட்ல கட் ஆகும். அந்த பாயிண்ட் வழியா இந்த லைன் L பாஸ் ஆகும். இந்த ரெண்டு லைன் இருக்கு பாருங்க, இது இன்டர்செக்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட் வழியா போகுதாம். ஓகே அதாவது ஒன்னு இல்ல இந்த மாதிரி. ஓகே இதுல இந்த ஒரு ஈக்குவேஷன் அதாவது இந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க, இது வந்து 7x plus 3y equal to 10. ஓகே அடுத்தது இந்த லைன் இருக்கு பாருங்க, இது என்னன்னா 5x minus 4y equal to 10. ஓகேவா அதாவது ஒரு லைன் L இருக்கு, இதோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு ரெண்டு லைன் இருக்கு. ஓகே இந்த ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்குது, அந்த பாயிண்ட் வழியா போகுது. ஓகேவா அதுக்கப்புறம் and parallel to the line 13x plus 5y plus 12 equal to 0. இது மட்டும் இல்ல இந்த லைன் இன்னொரு லைனுக்கு parallel இருக்காம். அதோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 13x plus 5y plus 12 equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரியுதா? இந்த லைன் இதுக்கும் வந்து அது parallel இருக்கு. சரி இப்போ இத வச்சுக்கிட்டு இந்த லைன் L இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா சரி இப்ப இந்த டயக்ராம் நல்லா பாருங்க, இந்த ரெண்டு லைன் வந்து பேரலா இருக்கு. ஓகே இந்த டூ லைன்ஸ் வந்து பேரலா இருக்கு அப்படின்னா இதோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, if two lines are parallel then their slopes are equal. ஓகே அது ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்னா parallel அப்படின்னா m1 equal to m2. ஓகே இந்த ரெண்டு ஸ்லோப் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த லைன் இருக்கு பாருங்க, இதோட ஸ்லோப்பை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதே ஸ்லோப் தான் இந்த லைன் எல்லோடதும். ஓகே அப்ப இந்த லைன் எல்லுக்கு ஸ்லோப் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகே சரி அடுத்தது இது இந்த லைன் எல் பாருங்க, இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்ல தான் இது பாஸ் ஆகுது. ஓகே சரி அப்ப இந்த பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த எல் வந்து ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். அதை நாம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற பாயிண்ட் தான் என்னன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஓகேவா அது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணிக்கிற அந்த பாயிண்ட் தான் இத ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட். புரியுதுங்களா? அப்ப இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணோம்னா நமக்கு x and y யோட வேல்யூ கிடைச்சிடும். அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் வழியா தான் இந்த லைன் L பாஸ் ஆகுது. ஓகே சரி இப்ப அந்த பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க.
ஆல்ரெடி இந்த லைன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ஸ்லோப்பு தான் இந்த லைன் எல்லோட ஸ்லோப்பும் நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டும் தெரியும், ஒரு ஸ்லோப்பும் தெரியும். அப்ப இந்த லைன் எல்ல நாம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது என்ன ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, சோ இதுதான் இப்ப நாம பண்ண போறோம். சோ அதுக்காக slope of the line 13x plus 5y plus 12 equal to 0 is என்ன formula? M is equal to minus coefficient of x divided by coefficient of y. Okay, so minus இதுல x ஓட coefficient 13 divided by y ஓட coefficient 5. Okay, அப்போ இந்த லைன் இருக்குல்ல 13x plus 5y plus 12 equal to 0 இதோட ஸ்லோப் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை நாம m1 அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிஷன் எழுதிடலாம். if two lines are parallel then their slopes are equal. That is m1 equal to m2. Okay, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டு so this implies slope of the line L is equal to minus 13 by 5. Okay, சரி, இப்போ ஸ்லோப் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த two lines இருக்கு பாருங்க, இது ரெண்டு intersect பண்ற அந்த பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். To find intersecting point, so அதுக்காக இப்போ இந்த two equations நாம சால்வ் பண்ண போறோம். First line equation 7x plus 3y equal to 0. Sorry, 7x plus 3y equal to 10. இத first equation மார்க் பண்ணி வச்சுக்கலாம். Second equation 5x minus 4y equal to 1. இத வந்து second equation மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த two equations சால்வ் பண்ணணும். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நீங்க எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எய்ம் என்னன்னா x and y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 4 கூடவும் செகண்ட் ஈக்குவேஷனும் 3 கூடவும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஏன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா 4 into 3 இந்த இடத்துல 12 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 3 மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு 12 வரும். அப்ப ரெண்டும் வந்து கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 கூட மல்டிப்ளை பண்றேன். என்ன வரும்? 28x plus 4 3s are 12y equal to 4 into 10 14 வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் 3 கூட மல்டிப்ளை பண்றேன். 3 5s are 15x. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 4s are 12y equal to 3 1s are 3. சரி, இதுக்கப்புறமா இங்க பாருங்க, இது சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு கேன்சல் ஆகுது. பிளஸ் 12y அண்ட் மைனஸ் 12y வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இங்க ஆட் பண்ணுங்க, 43x கிடைக்குது. ஸோ ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயும் 43 தான் கிடைக்குது. ஸோ x is equal to 43 divided by 43 போட்டீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ this implies x is equal to 1. இதுல நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த x ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்னுத்துல அப்ளை பண்ணி y ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2 implies 5x minus 4y equal to 1. ஓகே, இதுல x க்கு பதிலா 1 எடுத்து அப்ளை பண்றேன். minus 4y equal to 1. ஓகே, so minus 4y equal to இந்த plus 5 அந்த சைடு போச்சுன்னா minus 5 வந்துரும். 1ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? minus 4 கிடைக்குமா? so minus 4y equal to minus 4 னா y ஓட வேல்யூ 1 plus 1. ஓகேவா? ஏன்னா minus 4 கேன்சல் ஆயிடும். so y ஓட வேல்யூ plus 1. ஓகே, அப்போ x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 1. அப்ப அந்த இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட் என்னன்னா 1,1. So intersecting point is 1,1. That is the line L passes through 1,1. Okay, 1,1 point la pass ஆகுது. And having slope என்ன find out பண்ணி வச்சிருந்தோம்? இந்த லைன் L இருக்குல்ல, அதோட ஸ்லோப் minus 13 by 5. ஓகே,
The equation of the line is formula y minus y1 equal to m into x minus x1. So y minus the line L 1,1 அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகுது இல்லையா, அதனால இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். இதுதான் ஸ்லோப்புங்கிறதுனால இது வந்து m ஓட வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாமா? y1 ஓட வேல்யூ 1, m க்கு -13/5, x minus x1 க்கு 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 5 ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 5y வரும் -5. இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -13 into x -13x வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 13. ஓகே, இங்க பாக்குறோம் இதுல x டேர்ம் வந்து நமக்கு நெகட்டிவ் சைன்ல இருக்கு, பட் x டேர்ம் எப்பவுமே பாசிட்டிவ் சைன்ல தான் வரணும். அதனால இதை வந்து நான் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடுறேன். அதாவது -13x ஆப்போசிட் எடுத்துட்டு போகும்போது அது +13x மாறிடும். ஓகேவா? சரி, அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த -13x எடுத்துன்னு போறேன், அதே மாதிரி 13 எடுத்துன்னு போயிடலாம். என்ன வரும்? 13x. இந்த +13 வரும்போது -13 வரும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே இருக்கு 5y -5, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டேர்மும் போயிடுச்சு, அப்ப இங்க எதுவுமே இல்லை இல்லையா, அப்போ அது 0. அதுக்கப்புறம் பாருங்க 13x, அதுக்கப்புறம் 5y -13 -5. இந்த ரெண்டு நம்பரும் பாத்தீங்கன்னா ஒரே சைன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரே சைன்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஓகேவா? அப்ப 13 5 ஆட் பண்ணீங்கன்னா 18 கிடைக்கும். ஸோ சேம் சைனுங்கிறதுனால -18 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இந்த 13x பிளஸ் 5y -18 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த லைன் L இருக்கு பாருங்க, இந்த லைன் L இதோட ஈக்குவேஷன். ஓகே, இந்த லைனோட ஈக்குவேஷன் தானே கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம். The required line equation is 13x plus 5y minus 18 equal to 0. Okay, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a straight line. அதாவது ஒரு straight lineோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் through the intersection of the lines. அந்த லைன் எப்படி இருக்குன்னா, இந்த 2 லைன்ஸ் இருக்கு பாருங்க, இது இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. ஓகே, சோ அந்த லைன் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராவும் இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நாம ஒரு டயக்ராம் டிரா பண்ணிக்கலாம், அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். Find the equation of a straight line. Okay, so இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, இதுக்கு நாம ஒரு நேம் கொடுத்துடலாமா? AB அப்படி நேம் கொடுத்துடலாமா? ஓகே, இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த லைன் எப்படி இருக்கா? பாசிங் த்ரூ, இந்த லைன் எப்படி இருக்கா? த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் 5x minus 6y equal to 2, 3x plus 2y equal to 10. ஓகே, அதாவது ரெண்டு லைன் இந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணிக்குது, ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்குது, அந்த பாயிண்ட்ல தான் இந்த லைன் பாஸ் ஆகுது. ஓகே, இதுல ஒரு லைன் 5x minus 6y equal to 2, இன்னொரு லைன் 3x plus 2y equal to 0. ஓகேவா? இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணதுல அந்த பாயிண்ட்ல தான் இந்த லைன் AB பாஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்திருக்காங்க? and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. அது மட்டும் இல்லாம இது இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லைன் அப்படியே இந்த L ஷேப்ல, அதாவது 90 டிகிரி வர மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த லைனுக்கும் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் 4x minus 7y plus 13 equal to 0. இந்த லைனுக்கு நாம நேம் CD அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இது ஜஸ்ட் நம்ம கொடுக்குற நேம் தான், இல்ல இதுக்கு நீங்க வேற ஏதாவது நேம் கூட கொடுக்கலாம், L1 L2 கூட கொடுத்துக்கலாம், இது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதனாலதான். ஓகேவா? சரி, இதுல நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் AB, இதுதான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஓகேவா? சரி, இந்த AB லைன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது இல்லையா? இந்த பாயிண்ட் நமக்கு என்னன்னு தெரியாது, பட் இந்த பாயிண்ட் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா
ஏபி வந்து பாஸ் ஆகிற அந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சரி, இந்த பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இந்த பாயிண்ட் திரும்ப நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் எப்படி கிடைச்சது? இந்த டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்றதுனால கிடைச்ச பாயிண்ட் தானே இது. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த டூ ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ சேமா இருக்கும்னு அர்த்தம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். இந்த டூ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் இந்த பாயிண்ட். ஓகே, சரி, இப்ப கொடுத்துருக்க அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 5x minus 6y equal to 2. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்க போறோம். 3x plus 2y equal to 0. இதை நாம செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டூ ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். என்ன பண்ணலான்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா -6 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் 3 கூட மல்டிப்ளை பண்ணனா இந்த இடத்துல எனக்கு ஒரு 6y கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் y டேர்ம் வந்து கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதனால செகண்ட் ஈக்குவேஷனை நான் 3 கூட மல்டிப்ளை பண்றேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 3 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 3s are 9x வந்துரும். இந்த இடத்துல 3 2s are 6y வரும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 10 இருக்கு இல்லையா, 3 into 10 13 வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா +6y, இந்த இடத்துல -6y இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 9x plus 5x ஆட் பண்ணீங்கன்னா 14x கிடைக்கும். அப்புறம் இந்த இடத்துல 30 plus 2 32 வந்துரும். ஓகே, இதுல நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால 14 ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா டிவைட் பை 14 வரும். அதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7 2s are 14, இந்த இடத்துல 2 1s are 2 வரும். அப்புறம் இங்க ஒரு 1 வரும், பக்கத்துல போட்டீங்கன்னா 12 வரும். அப்ப 6 2s are 12. ஓகே, அப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ 16/7 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம எக்ஸ் டேர்ம் வந்து கேன்சல் பண்ற மாதிரி பண்ணலாம். அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லயும் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் எது ஈஸின்னு தோணுதோ அந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்து நான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். அதனால இப்போ நான் அகைன் கேன்சலேஷன் மெத்தட்ல பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா ஒய் டேர்ம் தான் வந்து அது ஒயோட வேல்யூ தான் வேணும் இல்லையா? ஒயோட வேல்யூ வேணும்னா எக்ஸ் டேர்ம் வந்து கேன்சல் ஆகணும். ஓகே, இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு 15 வரும். செகண்ட் ஈக்குவேஷனை 5 கூட மல்டிப்ளை பண்ணா இந்த இடத்துல ஒரு 15 வரும். அப்ப கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 கூடவும் செகண்ட் ஈக்குவேஷனை 5 கூடவும் மல்டிப்ளை பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்ப 3 கூட மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும்? 3 5s are 15x வருமா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 6s are 18y வருமா? ஈக்குவல் டு 3 2s are 6. அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனை 5 கூட மல்டிப்ளை பண்ணலாம். 5 3s are 15 plus 5 2s are 10y equal to 5 into 10 50. இப்போ நாம சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் 15x, இந்த இடத்துலயும் 15x இருக்கு. இப்படியே நீங்க கேன்சல் பண்ண முடியாது. ஒரு வேல்யூ பிளஸ்ல இருக்கணும், இன்னொரு வேல்யூ மைனஸ்ல இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? அதனால எல்லா இடத்துலயும் நான் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, பிளஸ் 15x மைனஸ் 15x இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா -18 -10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -28y அப்படின்னு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 6 -50 வேற வேற சைன்ல இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 50ல இருந்து 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 44 வருமா? இதுல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -44. ஸோ இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ y is equal to 44 divided by 28. 2 டேபிள கேன்சல் பண்ணலாமா? So equal to 11/7. Okay, so this implies y is equal to 11/7. Already x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அது 16/7. Okay, சரி, அப்ப அந்த இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா 16/7, 11/7. So this implies intersecting point is 16/7, 11/7. That is the line AB passes through the point 16/7, 11/7. அதாவது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இதுதான் என்ன 16/7, 11/7. ஓகே, சரி, அப்போ ஏபி ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது சொன்னோம். இந்த பாயிண்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் ஏபி லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிடி லைன் இருக்குல்ல, இதோட ஸ்லோப்பை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
CD line equation அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, the line CD is 4x minus 17y plus 13 equal to 0. இதில் இருந்து இதோட ஸ்லோப்பை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x divided by coefficient of y. So equal to, இந்த ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் 4, பட் ஃபார்முலால ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கணும், அதனால minus 4 divided by coefficient of y. y ஓட கோஎஃபிஷியன்ட் -7. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 4/7 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னன்னா ஸ்லோப் ஆஃப் லைன் CD 4/7. ஓகே, சரி, இப்ப இந்த CD இருக்குல்ல, இதோட ஸ்லோப் நமக்கு தெரிஞ்சிருச்சு 4/7. ஓகேவா? இந்த AB லைனும் CD லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே, இதுதான் வந்து क्वेश्चनலயும் கொடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Since the lines AB and CD are perpendicular, சரி, இது பெர்பெண்டிகுலர்னா என்ன கண்டிஷன் இருக்கு நம்ம கிட்ட? ஸ்லோப் ஆஃப் AB into slope of CD equal to -1. So slope of AB equal to -1 divided by slope of CD. இதை நீங்க இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே வேல்யூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? நான் இதை அப்படி பண்றேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்டூ ஸ்லோப் ஆஃப் சிடி. சிடியோட ஸ்லோப் வேல்யூ என்னது? 4/7. அதை எடுத்து எழுதிக்கலாமா? 4/7 ஈக்குவல் டு -1. பட் நமக்கு இதுல ஸ்லோப் ஆஃப் ஏபி தான் வேணும், அதனால இதை மட்டும் இங்க அப்படியே வச்சுக்கலாம். இந்த 4/7 ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வரலாம். என்ன ஆகும்? 4/7 இந்த சைடு வந்துச்சுன்னா 7/4 மாறிடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பிளஸ் இன்டு மைனஸ் வரும். சோ -7/4. ஓகேவா? சோ திஸ் இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு -7/4. ஓகே, ஏபி லைன் இருக்குல்ல, அதோட ஸ்லோப் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அது வந்து ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாயிண்ட் என்ன? டயக்ராம்ல பாருங்க, 16/7, 11/7. இது இந்த மாதிரி ரஃப்ல எழுதி வச்சுக்கோங்க. 16/7, 11/7. இந்த பாயிண்ட்ல தான் இந்த லைன் ஏபி வந்து பாஸ் ஆகுது. கரெக்டா? அதனால இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் x1, y1 கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டும் தெரியும், ஸ்லோப்பும் தெரியும். அப்ப லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? y minus y1 equal to m into x minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். so y minus இல்ல y1 ஓட வேல்யூ 11/7 equal to m. m க்கு -7/4 into x minus x1. x1 க்கு 16/7. so next stepல இங்க நாம இது எந்த LCM எடுத்துடலாமா? எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 7y minus 11 divided by 7 கிடைக்கும். இங்க வந்து -7/4 இருக்கு. இந்த இடத்துல அதே மாதிரி LCM எடுத்தீங்கன்னா 7x minus 16 வரும் divided by 7. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 7 அந்த 7 நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு வரோம். அப்போ 4 into 7y minus 11 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த -7 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் வந்துருமா? 7 7 சார் 49 வருமா? அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வரும். 7 into 16 வரும். ஸோ 112 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 28y minus 4 into 11 44 வரும், equal to minus 49x plus 112. அதுக்கப்புறம் இந்த x term வந்து பார்க்கிறோம், இது நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்மையும் நாம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இங்க ஆல்ரெடி 28y minus 44 இருக்கு.
அப்புறம் இந்த -49x இந்த சைடு வந்ததுனால +49x, அப்புறம் 112 வந்து இந்த சைடு வந்ததுனால -112 ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் இருக்க மாதிரி பண்ணுவோம். அதனால 49x எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் y டேர்ம், ஸோ 28y. இங்க பாருங்க -44 -112 இருக்கு. ரெண்டு நம்பரும் ஒரே சைன்ல இருக்கு. அதனால இதை நம்ம ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாமா? -166 வந்திருக்கு ஈக்குவல் டு 0. இங்க ஒரு சின்ன கரெக்ஷன். ஆக்சுவலி இது 112, பட் இங்க எழுதும் போது நம்ம மறந்து 122 எழுதிட்டேன். இது ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 112. இப்ப ஆட் பண்ணீங்கன்னா 156 கிடைக்கும். அது -156. ஸோ இது வந்து 166 இல்ல, -156. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இப்போ 49x + 28y - 156 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் என்னன்னா இந்த லைன் AB இருக்குல்ல, இந்த லைன் AB இதோட ஈக்குவேஷன். ஸோ இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு நாம ரிசல்ட் எழுதிடலாம். The required line equation is 49x + 28y - 156 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 11th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். Joining the point of intersection of 3x + y + 2 equal to 0 and x - 2y - 4 equal to 0. ஓகே, இதுதான் ஒரு லைன் நாம எடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு நாம L அப்படின்னு கூட நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த லைனோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது எப்படி இருக்குன்னா, ரெண்டு பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது. ஓகே, ஜாயினிங் த பாயிண்ட். ஓகே, அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3x + y + 2 equal to 0 அப்படின்னு ஒரு லைனும் x - 2y - 4 equal to 0. ஓகே, இன்னொரு லைன். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதான். இன்டர்செக்ட்னா இந்த மாதிரி. ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது தமிழ்ல வெட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு லைனும் வந்து வெட்டிக்குது. சோ ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுல இந்த லைன் வந்து 3x + y + 2 equal to 0 எடுத்துக்கலாம். இந்த லைனோட ஈக்குவேஷன் x - 2y - 4 equal to 0. ஓகேவா? இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல அந்த பாயிண்ட். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 the point of intersection of 7x - 3y equal to -12 and 2y equal to x + 3. ஓகே, இன்னொரு பாயிண்ட் எங்க இருக்குன்னா, அதோட இன்னொரு எண்ட் பாயிண்ட். இது வந்து இங்க இதே மாதிரி ஒரு 2 லைன்ஸ் இருக்கு. இந்த 2 லைனும் வந்து இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அதே மாதிரி இப்போ வந்து 2 லைன்ஸ். அந்த லைன்ஸ் என்னது? இந்த லைன் பாத்தீங்கன்னா 7x - 3y equal to -12. இந்த லைன் 2y equal to x + 3. ஓகே, இந்த மாதிரி இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்குதுல்ல, அதுதான் எல்னு சொன்னோம்ல. இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு நேம் தெரியாது, நம்மளா ஒரு நேம் கொடுத்துக்கலாம் A அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் நேம் தெரியாது, நம்மளா B அப்படின்ட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப இந்த L அப்படிங்கிறது என்னன்னா ஏபிங்கிற லைன். அவ்வளவுதான். ஓகே, இப்ப நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் AB. ஓகே, இத தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சரி, இப்போ நமக்கு இந்த A பாயிண்ட்டும் தெரிஞ்சு B பாயிண்ட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி இதோட ரெண்டு n பாயிண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அப்போ லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, அதாவது ஒன்னும் இல்லைங்க, வெரி சிம்பிள். ரெண்டு பாயிண்ட் தெரியும் அப்படின்னா ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா நாம யூஸ் பண்ணுவோம்? y - y1 divided by y2 - y1 equal to x - x1 divided by x2 - x1. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அத நாம யூஸ் பண்ணி இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்ட்டா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த A and B யோட பாயிண்ட் நமக்கு தெரியணுமே. இது தெரிஞ்சாதானே அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கரெக்ட்டா? சரி, இப்போ A பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? நமக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுத்திருக்காங்களா? क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? ஏங்கற பாயிண்ட் எப்படி கிடைக்குதா? இந்த ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட் தான் A. ஓகே,
சரி, இப்ப இந்த 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணிக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த 2 லைன்ஸ் மேலயுமே இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒண்ணுல வெரி சிம்பிள். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் A. அதே மாதிரி இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் தான் B. ஓகே, சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி A பாயிண்டையும் B பாயிண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் ஈக்குவேஷனுக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த லைன் AB யோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, சோ இதான் நம்ம பண்ண போறோம். சோ ஸ்டெப் 1ல to find the point A, அது என்னன்னா intersecting point. இதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? கொடுத்திருந்த அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 3x plus y plus 2 equal to 0. அதுக்கப்புறம் x minus 2y minus 4 equal to 0. இதையே ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 3x plus y equal to minus 2 இதை எழுதிக்கலாம் இல்லையா? இங்க என்ன பண்ணிருக்கோம்? plus 2 ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிருக்கோம். இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது x minus 2y equal to plus 4 இதை நாம செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க. இதுல வந்து either x term or y term ஏதாவது ஒரு term வந்து கேன்சல் பண்ணணும். அந்த மாதிரி நாம எடுத்துட்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வெறும் y மட்டும் இருக்கு. இந்த ஈக்குவேஷனை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு 2y வரும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கு. கரெக்டா? சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 கூட மல்டிப்ளை பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? 2 3s 6 வருமா? 6x. அதுக்கப்புறம் பிளஸ் 2 into y 2y equal to 2 into minus 2 minus 4. செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? x minus 2y equal to plus 4 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதுல நம்ம சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இங்க ஆல்ரெடி பிளஸ் 2y இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் 2y இருக்கு, ஈஸியா கேன்சல் ஆகும். அதனாலதான் நம்ம சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. சரி, இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. 6x plus 1x அப்பனா அது 7x வரும். minus 4 plus 4 அது 0. ஓகே, 7x equal to 0 னா x ஓட வேல்யூ 0. ஓகே, இல்ல நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடுச்சு. இத இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா y ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x plus y equal to minus 2. இதுல x ஓட வேல்யூ 0 அப்ளை பண்ணிக்கலாம். 3 into 0 0 வரும், plus y equal to minus 2. So this implies y equal to minus 2. Okay, சரி, அப்போ இதுல x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ minus 2. இந்த வேல்யூ எப்படி கிடைச்சது? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது கிடைச்சது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எங்க இருந்து வந்தது பாருங்க. இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது கிடைச்ச அந்த பாயிண்ட் தான் என்னன்னா x equal to 0, y equal to minus 2. ஓகேவா? அப்ப அந்த பாயிண்ட் A என்னன்னா 0, minus 2. ஓகே, பாயிண்ட் A வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது பாயிண்ட் B வந்து இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நாம எடுத்து எழுதிக்கலாம். 7x minus 3y equal to minus 12 இருக்கு. இப்ப இதை நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். 2y equal to x plus 3 இருக்கு இல்லையா? இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். x 2y அந்த சைடு போச்சுன்னா minus 2y வரும். 3 வந்து ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா minus 3 கிடைக்கும். ஓகே, இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் 7 கூட மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 7x minus 14y equal to minus 21 கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? 7x minus 3y equal to minus 12 இருக்கு. சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் நமக்கு இந்த இடம் கேன்சல் ஆகும். அதனாலதான். ஓகேவா? சோ நான் சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பிளஸ் 7xம் மைனஸ் 7xம் கேன்சல் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா minus 14y இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் 3y இருக்கு. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா minus 11y கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல minus 21 இருக்கு, இந்த இடத்துல plus 12 இருக்கு. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 9 கிடைக்கும், அதாவது minus 9 கிடைக்கும். அப்புறம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ y is equal to 9/11. அதுக்கப்புறம் y equal to 9/11 சொல்லிட்டு நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா?
அப்ளை பண்ணீங்கன்னா 7x minus 3 into 9 by 11 equal to minus 12. So next step இங்க LCM எடுங்க. 11 into 7 77x ன்னு கிடைக்கும். minus 3 9s are 27 divide by 11 equal to minus 12. So next stepல 77x minus 27 equal to இந்த 11 இந்த சைடு போச்சுனா minus 12 into 11 ன்னு கிடைக்கும். இத மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 132 கிடைக்குது. So minus 132. So 77x is equal to minus 132. இந்த minus 27 opposite side வந்துச்சுனா plus 27 மாறிடும். ரெண்டு வேற வேற சைன் இருக்கறனால இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 105 கிடைக்குது. ஓகே, minus 105. ஏன்னா 132 வந்து எதுல இருக்கு? மைனஸ் சைன்ல இருக்கு இல்லையா? பெரிய நம்பர் மைனஸ் சைன்ல இருக்கிறதுனால minus 105. So x is equal to minus 105 divide by 77. இதுக்கப்புறம் இது நாம 7 டேபிள கேன்சல் பண்ணலாம். 7 1s are 7, 7 1s are 7. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7 1s are 7, ஒரு பேலன்ஸ் 3 இருக்கும். பக்கத்துல போட்டீங்கன்னா 35 வரும். 5 7s are 35. So equal to minus 15 divided by 11. Okay. So this implies x is equal to minus 15 by 11. Already இதுல y ஓட value find out பண்ணிருக்கோம் 9 by 11. So this implies the point B is minus 15 by 11 comma 9 by 11. Okay. Already நாம A point find out பண்ணி வச்சிருந்தோம். A point என்ன? இங்க இருக்க பாருங்க, A பாயிண்ட் 0, -2. ஓகே, இப்போ B பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம டயகிராம்ல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். B பாயிண்ட் என்ன கிடைச்சது பாருங்க, -15 by 11, 9 by 11. ஓகே, சரி, இப்போ பாருங்க, இதுல நமக்கு A பாயிண்ட்டும் தெரியும், B பாயிண்ட்டும் தெரியும். ஓகே, இந்த லைன் AB இருக்குல்ல, இதுல நமக்கு ரெண்டு பாயிண்ட்டுமே தெரியும். இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த லைன் AB ஓட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். by using the formula y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகே, ஸோ அதுக்கு இந்த A பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். B பாயிண்ட்டுக்கு x2, y2ன்னு நேம் கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ணலாம். y minus y1 ஓட வேல்யூ -2 divide by y2 minus y1. y2 க்கு 9 by 11 minus y1 க்கு -2 equal to x minus x1 க்கு 0 divide by x2. x2 வந்து -15 by 11 minus x1 க்கு 0. So next stepல y minus into minus plus 2 divided by இந்த இடத்துல பாருங்க 9 minus into minus plus 2 வரும். பட் இந்த இடத்துல 9 by 11 இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் equal to x divided by minus 15 by 11 இருக்கு. So next stepல பாருங்க y plus 2 இருக்கு. denominatorல LCM எடுத்தீங்கன்னா கிடைக்கும் 9 plus 2 into 11 வருமா? divide by 11 வந்துரும். equal to x divide by minus 15 by 11. So next stepல இங்க ரஃப் காலத்துல பாருங்க 2 into 11 22 வரும் plus ஒரு 9 ஆட் பண்ணிக்கோங்க 31 கிடைக்கும். அப்ப இங்க வந்து 31 by 11 வரும். ஓகே, சோ அப்ப y plus 2 divide by 31 by 11. அதுக்கப்புறம் ஒன்னு பண்ணலாம். இப்போ இந்த x டிவைட் பை இருக்குல்ல, அதாவது இங்க வந்து x எடுத்து எழுதிட்டேன். இந்த டிவைட் இருக்கு பாருங்க, இதை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க நம்பர்ல இந்த டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் அப்படியே ரெசிப்ரோக்கலா வந்துரும், அப்படியே தலைகீழா வந்துரும். அதாவது -15 by 11 அப்படிங்கிறது 11 டிவைட் பை -15 வந்துரும். ஓகேவா? அதேதான் இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா y plus 2 இருக்கா, இது இருக்கட்டும்.
இந்த டிவைட நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்போ எனக்கு இந்த கீழே இருக்குல்ல 31/11 இது எப்படி மாறிடும்னா 11/31 வந்துடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 11 டிவைட் பை -15. இப்போ இந்த 11ம் அந்த 11ம் கேன்சல் ஆயிடும். எப்படி? இந்த 11 வந்து ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா டிவைட் பை 11 வரும்ல, அப்ப அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது -15 இந்த சைடும் 31 அந்த சைடு எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, ஸோ அதான் பண்ண போறோம். ஸோ -15 இன்டூ y பிளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 31. தட் இஸ் இந்த இடத்துல 31x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 15 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. -15y அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் -2 இன்டூ 15 30 வரும் ஈக்குவல் டு 31x. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டு டேர்மும் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 31x, இந்த -15y இந்த சைடு வந்துச்சுன்னா +15y வரும். அப்புறம் -30 இந்த சைடு வந்துச்சுன்னா +30 வரும் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த 31x plus 15y plus 30 equal to 0 இருக்குல்ல, இதுதான் என்னன்னா இந்த லைன் AB ஓட ஈக்குவேஷன். ஸோ இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம். The required line equation is 31x plus 15y plus 30 equal to 0. ஓகே, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.4ல 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a straight line. அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். through the point of intersection of the lines 8x plus cy equal to 18, 4x plus 5y equal to 9. ஓகே, அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு லைன் இருக்கு பாருங்க, 8x plus 3y equal to 18, 4x plus 5y equal to 9. இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைனுக்கு வந்து நம்ம L அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த லைன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு 2 லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்குது. அந்த பாயிண்ட்ல தான் இந்த லைன் L வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இதுல இந்த லைனோட ஈக்குவேஷனை நாம 8x plus 3y equal to 18 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு லைன் 4x plus 5y equal to 9. ஓகே, சரி, இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் and bisecting the line segment. இது மட்டும் இல்லாம இந்த லைன் எப்படி இருக்குன்னா இன்னொரு லைனை பைசெக்ட் பண்ணுதான். பைசெக்ட்னா என்ன அர்த்தம்? இன்னொரு லைனை 2 பாதியா பிரிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது எப்படி இருக்கு? இந்த லைனை 2 பாதியா பிரிக்குது, பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணுதுன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸும், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருக்க டிஸ்டன்ஸும், இத டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க லென்த்னும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 2 டிஸ்டன்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த 2 லென்த் சேமா இருக்குன்னு அர்த்தம். இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பாயிண்ட் அதோட மிட் பாயிண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதாவது நம்ம வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, இந்த லைன் L, இது ஒரு லைன் செக்மெண்ட்டை பைசெக்ட் பண்ணுது, 2 பாதியா பிரிக்குது. இதுதான் இதோட மீனிங். ஓகே, அந்த லைன் செக்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்றதுனால கிடைக்கிற லைன் செக்மெண்டா இருக்கு. அந்த 2 பாயிண்ட் என்னன்னா 5, -4, இன்னொன்னு -7, 6. அப்ப கொடுத்திருக்க அந்த 2 பாயிண்ட்ங்கிறது இதுதான் 5, -4, -7, 6. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ணதுனால கிடைச்சதுதான் இந்த லைன். ஓகே, இதனுடைய மிட் பாயிண்ட் தான், அதாவது இதோட மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இதுல தான் இந்த லைன் L பாஸ் ஆகுதுன்னு கூட நாம இதை எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபார்முலா தான் 2 பாயிண்ட் ஃபார்முலா. அதாவது 2 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட் வழியா ஒரு லைன் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 2 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த லைனோட ஈக்குவேஷனை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா தான் y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1.
ஓகே, இதுல x1, y1 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், இன்னொன்னு x2, y2ங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஓகேவா? சரி, இப்ப நம்மளோட क्वेश्चनக்கு வரலாம். இந்த லைன் L இப்ப நீங்க இந்த டயக்ராம்ல பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இதுல நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். ஒன்னு இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்றது மூலமா கிடைக்கிற ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இதனுடைய மிட் பாயிண்ட் தான் அது. ஏன் இத மிட் பாயிண்ட்னு சொல்றோம்னா இந்த லைனை அது பைசெக்ட் பண்ணி பிரிக்குது. தட் மீன்ஸ் இத ரெண்டு பாதியா பிரிக்குது. ரெண்டு பாதியா பிரிக்குதுனாலே இந்த பாயிண்ட் என்னது, இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் தானே. ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம நேம் கொடுத்துடலாமா? ஏபி அப்படி நேம் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட்டுக்கு நாம சின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, இங்க எழுதிடலாம். சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகேவா? இதுல சிங்கிறது என்னது? ஏபினுடைய மிட் பாயிண்ட். இப்ப நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா சி பாயிண்ட் நாம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த மிட் பாயிண்ட் C அப்படிங்கிறது ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற மிட் பாயிண்ட். கரெக்டா? அப்ப A பாயிண்ட நாம x1, y1ன்னு எடுத்துக்கணும். B பாயிண்ட x2, y2ன்னு எடுத்துக்கணும். அந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். x1 ஓட வேல்யூ 5, x2க்கு -7 டிவைட் பை 2, y1க்கு -4 plus y2 க்கு 6 divide by 2 equal to 5 minus 7. வேற சைன்ல நம்பர்ஸ் இருக்கு, அதனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணுங்கிறதுனால -2 divide by 2, இங்கேயும் அதே தான் -4 plus 6 இருக்கு, அதனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். +2 கிடைக்கும் divide by 2. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 divide by 1 ன்னு வந்துரும். ஓகே, so this implies the point C is -1, 1. ஓகே, இங்க எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு C பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். -1, 1. ஓகே, சரி, இந்த லைன் L வந்து இப்போ C பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரியும். அடுத்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட். இதுக்கு நாம நேம் வந்து டீன் கூட கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். நீங்க நேம் கொடுத்து தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நேம் கொடுக்காம டைரக்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் ஏன் இதுக்கு நேம்லாம் கொடுக்குறேன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் நேம் கொடுக்குறேன். நீங்க நேம் கொடுத்து தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நேம் கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த டி பாயிண்ட். இந்த டி பாயிண்ட் எப்படி கிடைக்கும்? இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது கிடைக்கிற பாயிண்ட் தான் டி பாயிண்ட். ஓகேவா? அப்ப இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட் இந்த லைன் மேலயும் இருக்கும், இந்த லைன் மேலயும் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த x and y வேல்யூ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் தெரியுமா? அந்த பாயிண்ட் தான் டி பாயிண்ட். ஓகேவா? அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா? 8x plus 3y equal to 18. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 4x plus 5y equal to 9. இதை நாம செகண்ட் ஈக்குவேஷனா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இது எப்படி சால்வ் பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் 2 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க நமக்கு ஒரு 8x வருமா? ஸோ அதான் பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் 2 கூட மல்டிப்ளை பண்றோம், அப்போ 8x கிடைக்கும். அப்புறம் பிளஸ் 10y வரும். அப்புறம் 2 9s are 18. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 8x plus 3y equal to 18. இதுக்கப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. 10ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ 7y equal to, இந்த இடத்துல 18 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 கிடைக்கும். ஸோ this implies y is equal to 0 divided by 7 equal to 0. இதுல நமக்கு y ஓட வேல்யூ கிடைச்சிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த y ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க எதுலனாலும் எடுத்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ substitute y equal to 0 in equation number 1. ஓகே, சரி, இதில் அப்ளை பண்றோம். என்ன வரும்? 8x அப்படியே இருக்குமா? அப்புறம் இங்க y ஓட வேல்யூ 0 அப்ளை பண்ணும்போது 0 வந்துரும். equal to 18. ஸோ 8x equal to 18 வந்திருக்கு. நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். அதனால 18 divided by 8 கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல 9 2s are 18. இந்த இடத்துல 4 2s are 8. So this implies x is equal to 9 by 4. இதுல நமக்கு x is equal to 9 by 4 னு கிடைச்சிருச்சு. y ஓட வேல்யூ 0 னு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? Therefore the intersecting point is
அந்த பாயிண்ட்டுக்கு நாம என்ன நேம் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க டயக்ராம்ல Dன்னு நாம நேம் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, சோ Dன்னு நேம் கொடுத்துக்கலாம். வேல்யூ என்னன்னா 9/4, y வேல்யூ 0. இங்க எழுதி வச்சுக்கலாமா அந்த பாயிண்ட்? இந்த D பாயிண்ட் 9/4, 0. இப்ப பாருங்க CDங்கிற இந்த லைன், அது Lன்னு கூட நேம் கொடுத்துடலாம். இந்த லைன் L பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ல நமக்கு பாஸ் ஆகுது. எந்தெந்த பாயிண்ட்ல -1, அதுக்கப்புறம் 9/4, 0ங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்ல இந்த லைன் L வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இங்க எழுதிக்கலாம். The line L passes through the points 9/4, 0 and -1, 1. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்ல பாஸ் ஆகிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம். அதாவது the line equation is y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். இதுக்கு x2, y2ன்னு நேம் கொடுத்துடலாம். So y minus y1 ஓட வேல்யூ 0 divide by y2 ஓட வேல்யூ 1 minus y1 க்கு 0 equal to x minus x1 க்கு 9/4 divide by x2 க்கு -1 minus x1 க்கு 9/4. Okay, so next stepல y by 1 equal to இங்க LCM எடுத்தீங்கன்னா வரும் 4x minus 9 divided by 4ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் divided by இந்த இடத்துல அதே மாதிரி LCM எடுத்தீங்கன்னா -4 minus 9 divided by 4ன்னு கிடைக்கும். So next stepல 4x minus 9 divided by 4, அதாவது இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். இந்த டிவைட் இருக்கு பாருங்க, இதை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், இங்க கீழே இருக்க நம்பர் அப்படியே ரெசிப்ரோக்கலா வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த -4 -9 இங்க நமக்கு என்ன கிடைச்சிருந்திருக்கும், -13/4 கிடைச்சிருந்திருக்குமா இந்த வேல்யூ? ஓகே, இந்த வேல்யூ என்ன கிடைச்சிருந்திருக்கும்னா -13/4 கிடைச்சிருந்திருக்கும். இந்த டிவைடை நான் இப்போ மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த -13/4 டினாமினேட்டர்ல இருக்குல்ல, இது அப்படியே அதோட ரெசிப்ரோக்கலா மாறிடும். அப்போ 4 divided by -13 கிடைக்கும். ஓகே, சரி, இதுல பாத்தீங்கன்னா 4 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. So y is equal to 4x minus 9 divided by -13 இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் அந்த -13 ஈக்குவலுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துருங்க. அப்போ -13y equal to 4x minus 9 இருக்கும். இதுல நாம x term வந்து பார்க்கணும். பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கணும். எதர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு எதுல இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? நெகட்டிவ்ல இருந்தா மட்டும்தான் அதோட பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போகணும். இங்க பாத்தீங்கன்னா x term நமக்கு 4x சொல்லிட்டு பாசிட்டிவ் தான் இருக்கு. அதனால இது இங்க அப்படியே இருக்கட்டும். y term மட்டும் ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். இந்த -13y இந்த சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. அதனால அந்த வேல்யூ 0. So 4x minus 9, இந்த -13y இந்த சைடு வந்துச்சுன்னா +13y. ஓகே, இதுக்கப்புறம் இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் x term, அதுக்கப்புறம் y term, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் term equal to 0. இந்த 4x plus 13y minus 9 equal to 0 அப்படிங்கிறது என்னன்னா இந்த லைன் L இருக்குல்ல அதோட ஈக்குவேஷன். ஓகே, இதுதானே கொஸ்டின்ல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இதுக்கு நாம ரிசல்ட் எழுதிடலாம். The required line equation is 4x plus 13y minus 9 equal to 0. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸில் இதுதான் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம். இதே மாதிரி இன்னும் 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட சேனல் பேஜில் இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.